சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவன் பெருமை உள்ளுக்கு ஏற்றிருக்கிறார். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துதல் தன்னை உயர்த்துதல் எங்கே இருக்கணும்? உள்ளத்தின் ஆழத்துக்குள்ளே இருக்கணும். உள்ளத்தின் ஆழத்துக்குள்ளே தான் கர்த்தர் பார்க்குறாரு. நாம் நம்மை உயர்த்துகிறோமா, நம்மை தாழ்த்துகிறோமா? உள்ளத்தின் ஆழத்திலே நம்மை தாழ்த்த வேண்டும். அப்பொழுது மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்க மாட்டோம். அதே தான் இங்கே யோபு தன்னை ஒப்பிட்டு பார்க்குறான். எப்படி வாசிக்க பார்க்கலாம்? நான் பட்டண வீதியில் வாசலுக்குள் புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை போடும்போது வாலிபர்கள் என்னை கண்டு ஒளித்துக் கொள்வார்கள். முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள். பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்திக் கொள்ளுவார்கள். தங்கள் கையினால் வாயை பொத்திக் கொள்வார்கள். பெரியோர்களின் சத்தம் அடங்கி அவர்கள் நாக்கு அவர்கள் மேல் வாயோடு ஒட்டிக்கொள்ளும். இவ்வளவு காரியம் உள்ளத்துக்குள்ள கிடக்குது. யாருக்கு உள்ளத்துக்குள்ள? யோபு உள்ளத்துல இவ்வளவு சிந்தனை இருக்குது. அவனை பார்த்து இந்த ஆண்டவர் சொல்றாரு, உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இந்த யோபுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்குது, அவ்வளவு அகங்காரம் இருக்குது. நான் நீதிமன்றம் என்ன இருக்குது, ஆனா அதையெல்லாம் அனுக்க விட்டுட்டாரு. உத்தமன் தான்ப்பா, அவன் சன்மார்க்கன் தான், தேவனுக்கு பயப்படுவன் தான். எனக்கு சுயநீதி இருக்குதே, இவர் சுயநீதி இருக்குதே. அது அங்க அந்த இடத்துல அவர் ஹைலைட் பண்ணல. இந்த இடத்துல அவர் ஹைலைட் பண்ணல. பாருங்க, அடுத்து 17ஆம் வசனத்தை பாருங்க. நான் அநியாயக்காரருடைய கடவாய் பற்களை உடைத்து, எதை உடைத்து? அநியாயக்காரர்களுடைய கடவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அது பற்கள் நின்று பிடுங்கினேன். என் பேச்சுக்கு பேசாமல் இருந்தார்கள், என் வசனம் அவர்கள் மேல் துளி துளியாய் விழுந்தது. வசனம் 22. அடுத்து சொல்றாரு 24ஆம் வசனம். நான் நகைக்கும் போது, அவளை பார்த்து நகைக்கும் போது அவர்கள் துணிகரம் கொள்ளவில்லை. நகை என்னென்ன அது சொல்லுவாங்க, நகைக்குன்னா அது நிசாரமாக பார்த்து எள்ளி நகையா சொல்லுவாங்கல்ல, எள்ளி நகையிடுதல், அந்த நகைப்பு. நான் அவளை பார்த்து நகைக்கும் பொழுது அவர்கள் துணிகரம் கொள்ளவில்லை, என் முகக்களை மாறச் செய்யவும் இல்லை. இப்பொழுதோ 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்பொழுதோ என்னிலும் இள வயதானவர்கள் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். அடுத்து சொல்றாரு, இவருடைய பிதாக்களை நான் என் மந்தையை காக்கும் நாய்களோட வைக்கவும் கூட வெட்கப்பட்டிருப்பேன். தேவன் வெறுக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் பெருமை. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்திருக்கிறார். சாத்தான் பரலோகத்துக்கு தள்ளப்பட காரணம் என்ன? சாத்தான் என்ன தப்பு பண்ணாங்க? களவு செய்தானா? விபச்சாரம் பண்ணானா? அதுக்கு தள்ளப்பட காரணம் என்ன? பெருமை. என்ன பெருமை? நான் வர்ஷிப் லீடர், தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து, அவருக்கெல்லாம் வர்ஷிப் கிடையாது. அவருக்கெல்லாம் வர்ஷிப் கிடையாது. கடவுளுக்கு வர்ஷிப் பண்ணலாம், இயேசுக்கெல்லாம் வர்ஷிப். அவர் யாரு? அப்படி சொன்ன மாத்திரத்தில் தான் கீழே வந்தது. யார் கீழே வந்தது? சாத்தான் கீழே வந்தது. வேற தப்பு ஒன்றும் பண்ணல. ஒரு பெருமை, ஒரு அகங்காரம், ஒரு பெருமை, அகங்காரம். பெருமையும் அகங்காரம் தான் இங்கே யாருக்கு இருக்குது? யோபுவுக்கு இருக்குது. ஆனால் வெளியே தெரியல. வெளியே கடைசியில் அவருடைய வாயின் மூலமாக எல்லாம் வெளிவருகிறது. ஒரு உண்மையை நாம் உணரணும். வேதம் கூறுகிறது, நம்முடைய நீதி எல்லாம் தேவனுடைய பார்வையிலே கந்தை துணி. எவன் தேவனுடைய சமூகத்திலே தன்னை ஒரு பாவி என்று ஏற்றுக்கொள்கிறானோ அவன்தான் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறான். இதுவரைக்கும் அந்த யோபு தன்னை அந்த அளவுக்கு தாழ்த்தல்ல. குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு ஆண்டவரை குறித்து தாறுமாறாக பேச ஆரம்பித்து விட்டார். அது எங்கே இருக்கிறது? 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சர்வ வல்லவரோடு
நான் பேசினால் நல்லது. தேவனோட நியாயத்திற்காக வழக்காட விரும்புகிறேன். 13:3. அது 13:7 சொல்றாரு, நண்பர்களை பார்த்து, நீங்கள் தேவனுக்காக நியாயக்கேடாய் பேசி அவருக்காக வஞ்சகமாக வசனிக்க வேண்டுமோ? தேவனுக்காக நீங்க எல்லாம் நியாயக்கேடா பேசுறீங்க. நியாயம் என்கிட்ட தான் இருக்குது, ஆண்டோடத்துல நியாயக்கேடு இருக்குது. அர்த்தம் அதுதான். அடுத்து 13:13 சொல்றாரு, நீங்கள் மௌனமாக இருங்கள், நான் பேசுகிறேன், எனக்கு வருகிறது வரட்டும். தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார், அவருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னாலே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு சொல்றாரு, எனக்கு வருகிறது வரட்டும், நான் பேசுறத பேசுவேன். 13:18 சொல்றாரு, இதோ என் நியாயங்களை அணி அணியாக வைத்தேன், என் நீதி விளங்கும் என்று அறிவேன். அடுத்து சொல்றாரு 25 சொல்றாரு, தேவனை காற்றடித்த சருகை நொறுக்குவீரோ? நான் சருகு போல இருக்கிறேன், நீர் நொறுக்கி கொண்டிருக்கிறீர். 26 சொல்றாரு 13:26, மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறீர் என்று சொல்லி 16ஆம் அதிகாரத்திலும் தேவனோடு வழக்காடுகிறார். 12ஆம் சொல்லுது 16:11, தேவன் என்னை அநியாயக்கார வசமாய் ஒப்புவித்து துன்மார்க்கர் கையில் என்னை அகப்பட பண்ணினார். நான் சுகமாக வாழ்ந்திருப்பேன், அவர் என்னை நறுக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு லக்காக வைத்தார் என்றெல்லாம் ஆண்டரை பற்றி சொல்றாரு. 19ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரைக்கும் சொல்றாரு, என்னில் இருந்த மகிமையை அவர் உரிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை அவர் எடுத்து போட்டார். அதான் உண்மை. சிரசின் கிரீடத்தை அவர் எடுத்து போட்டார். வெளிப்படுத்தின விசேஷம் அந்த 24 மூப்பொருளை பார்க்கிறோம். 24 மூப்பொருளை பார்க்கிறோம். அந்த 24 மூப்பொருளுக்கும் கிரீடம் இருந்தது. அந்த கிருபைகள் சேரபிங்கள் 4 ஜீவன்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானம் பூமியும் வந்து மகிமையால் நிறைந்திருக்கிறேன்னு சொல்ற பொழுது இந்த 24 மூப்பொருளும் என்ன பண்ணாங்க? தங்களுடைய கிரீடங்களை கழற்றி தேவனுடைய கால் பதப்பட வச்சாங்க, கீழே வச்சாங்க. கிரீடங்களை கழற்றி வைத்தாங்க. தேவன் நம்மை கிரீடம் கொடுக்கிறார், மகிமை கொடுக்கிறார். நாம் அதை கலத்தி கர்த்தருக்கு முன்பாக வைக்கணும். யோபு அதை தவறிட்டாரு. அந்த கிரீடத்தை நான் தான் வச்சுட்டு இருப்பேன்னு சொன்னதுனால இப்போ யார் கலத்துறா? தேவனே கலற்றுகிறார். அதான் இவரே சொல்றாரு, என் சிரசின் கிரீடத்தை அவர் எடுத்து போட்டார். நமக்கு ஒரு பெரிய பாடம். நம்முடைய மகிமையை, கர்த்தர் கொடுத்த கிருபைகளை ரொம்ப கவனமாக கையாளணும். தேவனுக்கு நம்ம தாழ்த்த வேண்டும். யோபு அங்கதான் தவறு பண்ணிட்டாரு. வெளியே யாருக்கும் தெரியல. யோபு சன்மார்க்கன், உத்தமன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகிறவன், உண்மை. ஆனா கிரீடத்தை வைத்துக் கொண்டே இருந்தார். எனக்கு தான் இப்ப சொல்றாரு, அவர் இந்த கிரீடத்தை எடுத்து பிடுங்கி போட்டார். அவரது கோபத்தை என் மேல் எரிய பண்ணினார். என்னை தம்முடைய சத்துருக்களில் ஒருவனாக எண்ணிக்கொள்கிறார். அந்த வாய்க்கொழுப்புன்னு சொல்லுவாங்க இல்ல, யோபுவை தன்னுடைய சத்துருக்களாக எண்ணாரா? சொல்றாரு, யோபுவை கர்த்தர் தம்முடைய சத்துருவாக எண்ணவில்லை. நல்ல ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்பு கிளப்புறனும் தேவனுக்கு பயந்தவனுமாக்கி அவனை போல பூமியில யாரும் இல்லைன்னு தேவன் அவனை பற்றி நல்ல ஒரு சர்டிபிகேட் கொடுத்தால் சத்துருவாக எண்ணுவாரா? அப்ப யோபுடைய இருதயம் எப்படி இருக்குது? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது சொல்றாரு, சுத்த இருதயம் உள்ளவராகிய இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கணும். நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கிற பொழுது
கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார் என்று நாம் உணர்ந்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால், சோதனையின் மத்தியிலும், பாடுகளின் மத்தியிலும், இழப்புகளின் மத்தியிலும் கர்த்தர் நல்லவர் என்று நம்முடைய இருதயம் சொல்லிக்கொண்டே இருக்கும் சொன்னால், நாம் சோதனையை சகிக்கிறவர்கள், நாம் நீதிமான்கள் சொல்லலாம். அதுக்கு கொட்டடிக்க கூடாது, கொட்டு அடிக்கக்கூடாது, உணர்ந்து கொள்ளலாம். இல்லை, தேவன் நமக்கு என்னை கஷ்டப்படுத்துறாரு, என்னை அதிகமாக சோதிக்கிறாரு, என்னை வேதனைப்படுத்துகிறாரு என்ற யோபு பேர் நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம். என்ன சூழ்நிலை வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை குற்றம் சாட்டி முறுமுறுக்கிறவர்களாக, அந்த விசுவாசம் இல்லாத பொல்லாத இதயம் உள்ளவர்களாகிய அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை போன்ற நிலைமை தான் இப்பொழுது யோபுக்கு இருக்குது. முறுமுறுத்தாங்க. யோபு முறுமுறுக்கிறாரு. யோபுட்ட ஆண்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி? டேய், நீ உன்னை நீதிமான்னு சொல்ற இல்ல, நான் கேட்ட கேள்வி பேர் சொல்லு, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. யோபு தன் பார்வைக்கு நீதிமான். அவனுக்கு யாரும் பிரதியுத்தரம் சொல்லி அடங்கல்ல. யோபுடைய நண்பர்கள் சொல்லி யோபு அடங்கல்ல. எலிகு அவர் பேசுறாரு, அவர் அடங்கல்ல. அவர் பேசுறதும் அவர் அடங்கல்ல. அடங்காமல் இருந்த பிறகு ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனைகளை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இவ்வளோ பேச்சு. நீங்கள் தயவு செய்து யோபு பற்றி வீட்டில் படித்து பாருங்க. யோபு என்னெல்லாம் பேசியிருக்கிறான். நான் சொல்லலை, யோபு பேசின கரைகள் ரொம்ப சொல்லலை. யோபு என்ன பேசினாரு, இந்த எலிஹு என்ன பேசியிருக்கிறாரு, தயவு செய்து வீட்டில் படித்து பாருங்க. அப்போதான் உங்களுக்கு தெரியும். நான் சொல்லி உங்களுக்கு புரியாது. ரொம்ப யோபு என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு. யோபை பற்றி அறியணும்னு சொன்னா நிறைய சொல்லுவாங்க, யோபு நீதிமான் நீதிமான் நீதிமான், அவனுக்கு இவ்வளோ சோதனை வந்துட்டு ஏன் வந்துட்டு இதுவரைக்கும் யாருக்கு தெரியாது. பெரிய பெரிய டாக்டரேட்ஸ் பிஹெச்டிக்கெல்லாம் தெரியல. நான் சொல்லிட்டு கேட்டு பார்த்தேன்னா, யோபுக்கு இந்த கஷ்டத்துக்கு காரணம் என்ன? சிலவங்க சொல்லுவாங்க, ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் வந்த ஒரு சவால். ஆண்டு பிசாசுட்ட சவால் விட்டுட்டாரு. அவருக்கு என்ன தேவை சவால் விடணும்னுட்டு? விட்டது உண்மைதான். ஆனால் சவால் அல்ல காரணம். யோபு கேட்குறான், நீர் அவனுக்கு வேலி அடைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறீர், ஆகவே அவன் உம்மை சேவிக்கிறான், உமக்கு வாயை துறக்கல்ல, அவனுக்குள்ள எல்லாவற்றையும் அழித்துவிடும், வேலியை பிடுங்கிவிடும், அப்பொழுது உம்மை மறந்திருக்கிறானோ இல்லையோ பாரும் என்று ஒரு சவால் விட்டான். ரைட், ஓகேன்னு சொல்கிறார் ஆண்டவர். சவால் விட்டது சாத்தான், ஆண்டு சவால் விடல. அடுத்து ரெண்டாவது சவால் கொடுக்குறான். சாத்தான் சொல்கிறான், எலும்புகளை தொடுவீர்னு சொன்னால் அப்பொழுது மறந்திருக்கிறாரா இல்லையோ என்று பாரும். என்னுடைய எலும்பை தொடணும், அங்கே சொறி வரணும், அப்பொழுது மறந்திருக்கிறா இல்லையோ பாருன்னு சொன்னான். சாத்தான் சொன்னான். ஆண்டவன் சரியன்னு சொன்னார். அதன் பிறகு அவனுக்கு சொறி எடுக்க ஆரம்பித்தது, புழுக்க ஆரம்பித்தது. அவன் சொறிந்து கொட்டே அதன் பிறகு வாயில் வந்தபடியெல்லாம் பேசினான். ஆண்டவர் வாயில் வந்தபடியெல்லாம் பேசினான். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்திரிக்க போக முடியாம காரணம் என்ன? முறுமுறுத்தது தான். முறுமுறுத்தது யார்? கர்த்தருடைய அற்புதத்தை அனுபவித்தவங்க. கர்த்தருடைய அற்புதத்தை அனுமதித்து விட்டு இப்பொழுது கொஞ்சம் கஷ்டம் சொன்ன முறுமுறுக்கிறாங்க. யோபுவும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்தவன், கர்த்தருடைய பாதுகாவலை அனுபவித்தவன், செல்வ சிங்காரமாக வாழ்ந்தவன், எல்லாம் அனுபவித்து விட்டு இப்படி கொஞ்சம் கஷ்டம் வந்த உடனே சோதனை சகிக்க முடியாம வாயில் வந்து உடனே பேச ஆரம்பிச்சிட்டாரு. எலிஹு நல்லா சொல்லி பார்த்தாரு, அடங்கவே இல்லை. 32:1 யோபு தன் பார்வைக்கு நீதிமானாக இருந்தபடியால் அவனுக்கு அந்த 3 பேரும் பிரதியுத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள். யோபு சொல்றாரு, எலிஹு சொல்றாரு 32:13, மனுஷன் அல்ல தேவனே அவரை ஜெயம் கொள்ள வேண்டும். கடவுள் தான் இனி ஜெயம் கொள்ளணும், கடவுள் தான் பேசணும்னு எலிஹு சொல்லி முடிச்சிட்டாரு.
எலிகூ சொல்லி முடித்த பிறகு கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறாரு. 38:1-2 வசனங்களில் கர்த்தர் பேசுறாரு. அப்பொழுது கர்த்தர், பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனைகளை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? சொல்லிக்கொண்டு, தேவனுடைய ஞானம் நீதி இவைகளுக்கு முன் யோபுடைய ஞானம் நீதி ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்த தேவன் சில கேள்விகளை கேட்கிறார். முதல் கேள்வி, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தும் பொழுது நீ எங்கே இருந்தாய்? உன்னுடைய நியாயம் தேவனுடைய நியாயத்தை விட அதிகம் என்று சொல்லுகிறாய். நியாயக்கேடு தேவனிடம் இருக்கிறதுன்னு சொல்லுகிறாய். சரி, நான் கேட்ட கேள்வி பேர் சொல்லு. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தும் பொழுது நீ எங்கே இருந்தாய்? இப்படி ஒரு 59 கேள்விகளை கேட்கிறார். 59 கேள்வியை கேட்கிறார். ஒன்றும் பேசல. யோபு கேட்டுட்டே இருக்கிறாரு. பிறகு 40ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் ஆண்டவர் சொல்றாரு, பின்னும் கர்த்தர் யோபுக்கு உத்தரவாக சர்வவல்லவரோடு வழக்காடி. ஆண்டவர் சொல்றாரு, நல்லா கவனிச்சிடுங்க, வழக்காடக்கூடாது. நிறைய பேர் வழக்காடுறாங்க. சர்வவல்லவரோடு வழக்காடி தேவனுக்கு புத்தி படிப்பிக்கிற இவன் யார்? யாரை பார்த்து கேட்கிறாரு? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுவன் என்று சாட்சி கொடுத்த, ஆரம்பத்தில் சாட்சி கொடுத்த அந்த யோபை பற்றி இப்ப சொல்றாரு. சர்வவல்லவரோடு வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிற இவன் யார்? அவன் இந்த கேள்விகளுக்கு உத்தரவு கொடுக்க கடவன் என்று சொல்றாரு. இப்படி சொன்ன உடனே தான் யோபுடைய கண்கள் திறந்தது. யோபுடைய கண்கள், அவர் சொல்றாரு, யோபு சொல்றாரு 3-5 வரைக்கும் வசனங்கள்ல, நான் நீசன். ஹல்லேலூயா. நான் நீசன். இதுவரைக்கும் நான் நீதிமான். இதுவரைக்கும் நான் நீதிமான். இந்த நீதிமான்ங்கிற அந்த தலை கணத்தை ஒட்டைக்கிறதுக்கு தான் கர்த்தர் இவ்வளவு ப்ராசஸ் பண்ணி இருக்கிறாரு. யாரை வச்சு? சாத்தானை வைத்து. சாத்தானை வைத்து இவ்வளவு ப்ராசஸ் நடத்தி இருக்கிறாரு. இதற்காக அந்த நீதிமான் என்கிற அந்த கர்வத்திலிருந்து நீசன் என்கிற அறிக்கையை கொண்டு வருவதற்காகத்தான் இவ்வளவு பாடுபட்டிருக்கார். யாரு? ஆண்டவர். இட்ஸ் a hard nut, a hard shell to crack. Job was a hard nut. உடைக்க முடியாத ஒரு பெரிய ஒரு ஷெல், hard nut to crack. கஷ்டப்பட்டு ஆண்டவரே பேசி உணர்த்துறாரு. அப்பொழுது சொல்றாரு, நான் நீசன். ஆண்டு கேள்வி பதில் சொல்லு, நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு. ஒரு 59 கேள்வி வைக்கிறாரு. வீட்டில் படிச்சு பாருங்க நீங்க. இவ்வளோ கேட்டவர் தான் சொல்றாரு, ஓஹோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கா என்று சொல்லிக்கொண்டு, ஆண்டவரே நான் நீசன், நான் என் வாயை பொத்திக் கொள்ளுவேன், நான் உமக்கு என்ன பதில் சொல்லுவேன் என்று யோபு சொல்றாரு. பாருங்க, அப்பொழுது இந்த யோபு இவ்வளவு தன்னை தாழ்த்துறாரு. 40ஆம் அதிகாரம் 11-14 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் பார்க்கிற பொழுது, கந்தை உள்ளவனை தேடி பார்த்து தாழ்த்துகிறேன், பெருமை உள்ளவனை கவனிக்கிறேன், துன்மார்க்கனை அகற்றுகிறேன். இது என்ன புரியுதுல? இந்த 3 யார்கிட்ட இருக்குது? யோபுட்ட இருக்குது. வெளியே தெரியல, வெளியே தெரியல. அகந்தை, பெருமை, துன்மார்க்கம். என்ன துன்மார்க்கம்? தேவனை நீதியற்றவர் என்று சொன்னது. எலிகு சொல்றாரு, தேவனை நீதியற்றவர் என்று சொன்னது. இதுதான் துன்மார்க்கம். ஆண்டவரிடத்தில் வழக்காடுகிறதே துன்மார்க்கம். ஆண்டவரிடத்தில் வழக்காடுகிறதே துன்மார்க்கம். இந்த 3 யார்கிட்ட இருந்தது? யோபுட்ட இருந்தது. இந்த 3 ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை அவனை விட்டு அகற்றி அவனை சரியான நிலையிலே கொண்டு வருவதற்காகத்தான் ஆண்டவர் இவ்வளவு பாடுபட்டிருக்கிறார்.
இப்படி சொன்ன உடனே யோபு சொல்றாரு, தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. ஆண்டவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது அது என்ன? அகந்தை உள்ளவனாகிய என்னை, பெருமை உள்ளவனாகிய என்னை, நீசனாகிய என்னை நீதிமானாக ஆக்க நீ செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஆகவே இங்கே ஆண்டவர் செய்ய நினைத்தது என்ன? யோபுவை நீதிமானாக ஆக்க வேண்டும். அவன் நீதிமானாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அவன் தன்னை தாழ்த்த வேண்டும். தன்னை தாழ்த்த வேண்டும். எப்ப தாழ்த்துறான்? 40ஆம் அதிகாரத்தில் தாழ்த்துறான். நான் நீசன் என்று தன்னை தாழ்த்துகிறான். நீசன் என்று தன்னை தாழ்த்துகிறான். 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஒரு விஷயம் வருது. வசங்க பார்க்கலாம். 42:5. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. பல விஷயங்கள் அப்படித்தான். நிறைய ஊழியக்காரங்க, விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய காதுகளினால் ஆண்டை கேட்டிருக்கிறார்கள். பிரசங்கம் பண்ணுகிற பொழுது கேட்டிருக்கிறார்கள். வேதத்தை வாசிக்கிற பொழுது அவருடைய வார்த்தையை கேட்கிறார்கள். இங்க தான் சொல்றாரு, என் காதினால் உம்மை பற்றி கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறது. என் கண் உம்மை பார்த்த பிறகுதான் நான் நீசன் என்பதை உணர்ந்து கொண்டேன். கர்த்தரை கண் கொண்டு கண்ட பிறகுதான் தன்னை நீசன் என்று உணர்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற பொழுது உணரவில்லை. எலிகு எவ்வளவோ வார்த்தையை சொல்லி பார்த்தார். எலிகு தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஆவியை பெற்றவன் என்று வேதம் சொல்கிறது. எலிகு சொன்ன வார்த்தை கர்த்தருடைய வார்த்தைகள். எலிகு சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகள் ஒன்றும் யோபுவுக்கு ஏறல. நான் என் காதினால் உம்மை பற்றி கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறது என்று சொல்லிக்கொண்டு அடுத்து சொல்றாரு, ஆகையால் நான் என்னை வெறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபம். இப்பொழுதுதான் மனஸ்தாபம் வருது. ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில ரொம்ப பிந்தி வந்த சந்தர்ப்பம் இதுதான், மனஸ்தாபம். இப்பொழுது மனஸ்தாபம் படுகிறேன். யோபு கர்த்தரை கண்ட பிறகுதான் மனத்தாழ்மை வந்தது. அதன் பிறகுதான் மனஸ்தாபம் வந்தது. யோபுடைய சிநேகிதர்கள் என்னை குறித்து நிதானமாக பேசவில்லை. ஆகவே நீ என்ன செய், அவளுக்காக வேண்டுதல் செய், பலி கொடு என்று சொன்ன உடனே சரி ஆண்டவரே என்று சொல்லிக்கொண்டு பலி கொடுத்தான். அந்த சிநேகிதர்களும் பலி பொருட்களை கொண்டு வந்தார்கள். அதை கொண்டு யோபு பலி கொடுத்தார். செய்திக்காக மன்றாட்டு செய்த உடனே இப்பொழுது ஆண்டவர் யோபுடைய சிறையிருப்பை திருப்பினார். யோபு நீதிமானாக மாறினான். அப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது, யோபுக்கு இரட்டத்தனையாக கொடுத்தார். இரட்டத்தனையாக அவனுடைய எல்லா அந்த இழந்த எல்லாவற்றையும் அவனுக்கு இரட்டத்தனையாக கொடுத்ததெல்லாம் முக்கியம். அவனை நீதிமானாக ஆக்கி அவனுக்கு நித்திய ஜீவனை பெற அவனை தகுதிப்படுத்தினது தான் மிகப்பெரிய பாக்கியம். ஆகவே யோபு இப்பொழுது கடைசியில் தான் நீதிமானாக ஆகிறார், நம்மை தாழ்த்துகிற பொழுது. ஆகவே பெருமை என்பது மிக மோசமான, கர்த்தருக்கு விரோதமான ஒரு பாவம், கர்த்தர் வெறுக்கிற ஒரு பாவம். அப்படிப்பட்ட பாவங்கள் எந்த நிலையிலும் தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே வராமல் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. சோதனை இதனாலே
எல்லாம் முடிந்த அளவில் யோபுவுக்கு ஏன் சோதனை வந்தது இன்றைக்கு நான் தெளிவுபடுத்தினேன். கர்த்தர் காரணம் இல்லாமல் ஒன்றையும் செய்ய மாட்டார். யோபு அவனை அறியாமலேயே அவனுக்குள்ளாக இருந்த அந்த சுயநீதி, அந்த பெருமை, அந்த கர்வம், அந்த அகந்தை, அந்த பெருமை, அவை எல்லாவற்றையும் அவன் உணராமல் இருந்தான். அவனை உணர வைப்பதற்காகத்தான் கர்த்தர் அவ்வளவு பாடுகளை அவனுக்கு அனுமதித்தார். கடைசியிலே அவனோடு நேரடியாக பேசினார். ஒரு வார்த்தையில், நான் என் சொந்த கண்ணாலே அவரை காண்பேன். கர்த்தர் யோபோடு இவ்வளவு பேசினாலும் யோபுவை கர்த்தர் அதிகமாக நேசித்தார். ஹல்லேலூயா. யோபு அதிகமாக நேசித்தார். தேவன் தான் நேசிக்கிற புஸ்தகவனோ அவனை சிட்சிக்கிறார். யோபு அதிகமாக நேசித்த காரணத்தால தான் யோபுக்கு கிரீடத்தை கலத்தினாரு. யோபு கிரீடத்தை கலத்தினாரு நேசித்த காரணத்தால. அந்த கிரீடம் இருந்தாச்சுன்னா நீ எங்க வர முடியாது, பரலோகத்துக்கு வர முடியாது. உனக்கு கிரீடம் இந்த உலகத்தோட முடிஞ்சு போச்சுது. கிரீடம் இந்த உலகத்தோட முடிஞ்சு போச்சுது. நீ பரலோகத்துக்கு வரணும்னா உனக்கு கிரீடத்தை கலச்சுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவனுக்குள்ள எல்லாவற்றையும் அவர் புரிந்தெடுத்து விட்டார். அவனை உணர்த்தினார். அவனோடு போராடினார். பல வேளைகளிலே அவர் போராட ஆரம்பித்த உடனே என்ன செய்யணும்? உணர்ந்துடணும். உணராமல் இருந்தாச்சுன்னா அடிகள் அதிகமாக வாங்க வேண்டியது இருக்கும். ஆகவே சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த யோபு சோதிக்கப்படுற பொழுது அவன் சகிக்க கொஞ்சம் மனம் இல்லை. அவனுக்கு ஆரம்பத்தில் சோதனையை சகிக்க மனம் இல்லாமல் தான் அவ்வளோ பேச்சு பேசியிருக்கிறாரு ஆண்டுக்கு விரோதமாக யோபு. லாசரு ஐசுவான், அந்த சம்பவத்தில் வரக்கூடிய அந்த லாசரு, அது ஒரு ஓமை அல்ல. இட்ஸ் நாட் அ பேரபிள், இட்ஸ் a story, it's a historical fact. It's a historical fact. அந்த லாசரு முறுமுறுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே இந்த யோபுவையும் இந்த லாசரையும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நமக்கு நல்ல ஒரு பாடம் கிடைக்குது. லாசரு சோதனையை சகித்தவன். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் இந்த சோதனையை சகித்தவன் இந்த லாசரு. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே எந்த சோதனையிலும் கர்த்தர் நம்மோடு கொடுத்து நம்மை தாங்க வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நாம் என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்க கூடாது. வார்த்தையை எதிராக பேசக்கூடாது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பேசின வண்ணமாக. அப்படி என்றால் நாம் சோதனையை சகிக்கிறோம், நாம் பாக்கியவர்களாக விளங்குவோம். தேவன் இந்த வார்த்தைகள் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நல்ல ஜெப வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாக நீர் எங்களோடு இடைப்பட்டீர். சோதனையை குறித்த ஆண்டவரே ஒரு செய்தியை நீர் எங்களுக்கு கொடுத்தீர். அதன் மூலமாக, அந்த வசனங்கள் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொண்ட சத்தியத்தை நாங்கள் மனதிலே பதித்து கொள்வோமாக. நாங்கள் சோதனையை சகிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். நீ சோதனையை சகிக்க நீர் எங்களுக்கு பலம் கொடுக்கிறீர். ஆண்டவரே, செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த பலப்படுத்தும், விசுவாசத்திலே உறுதிப்படுத்தும். உடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவையெல்லாம் சந்தித்தருளும். குறைகள் குற்றங்கள் இருக்கும் என்ற எல்லாவற்றையும் மன்னித்து மாற்ற வேண்டும் என்றும் ஆண்டவரையுமே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசு மூலமாக இவை எல்லாவற்றையும் கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.